சந்தோஷமா இருக்கிறீங்க? How many of you are happy today? ஒன்று ரெண்டு அல்லேலூயா தான் இருக்குது. உங்க இயேசு உயிரோட இருக்காரா இல்லையா? Do you think that our Lord Jesus Christ alive? ஒரு சிலரை பார்த்தா தெரியுது, சத்தத்தை பார்த்தா இயேசு அடக்கம் பண்ணிட்டு இப்போ தான் வந்திருக்கிற மாதிரி இருக்கு. Some people voices are like, you just buried Jesus Christ and came to this service. எத்தனை பேர் இயேசுவை போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தீங்க? How many of you gone and buried Jesus Christ and came here? இல்லையா? அப்படியா? Is it like that? உங்க இயேசு உயிரோட இருக்கிற பக்கத்துல உள்ள பார்த்து கேளுங்க, உங்க இயேசு உயிரோட இருக்காரு? Ask your neighbor if your Lord Jesus Christ is still alive. Is he alive? அவர் உயிரோட இருக்கிறதுனா நம்ம சோகமான முகத்தை வச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. If he's still alive, we don't need to put a sad faces. இல்லையா? சந்தோஷமா இருக்கணும். We should rejoice and be glad. மகிழ்ச்சியா இருக்கணும். We should be happy. இந்த நாட்கள் நாம் நினைவு கூறும் நாட்கள். These are the days we remember the sacrifice of Lord Jesus இயேசு Christ. நமக்காக என்ன செய்தார் What என்பதை நாம் Jesus நினைவு கூறும் Christ நாட்கள். have done, we need to remember that. இல்லையா? அதை நினைத்து நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். We need to remember that and be gratitude to give gratitude to him. அது மட்டும் இல்லை, நாம் இன்னமும் அவருக்கு அருகாமையிலே நாம் நெருங்கி வர வேண்டும். Not only that, we need to draw closer to Jesus Christ. அவர் சிலுவைக்கு போனதின் நோக்கத்தை நாம் அறிந்து அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். We need to find out the purpose that Lord Jesus Christ went to cross, and we need to fulfill that. இல்லையா? என்னவெல்லாம் என்னென்ன நோக்கத்தோடு அவர் சிலுவைக்கு போனாரோ, Whatever the purpose that he went to the cross for us, அந்த நோக்கத்தை எல்லாம் நமக்கு பெற்று தந்திருக்கிறார். he has received all that for us. இல்லையா? அவர் சொன்னதை தான் செய்தார். Whatever he spoken, he fulfilled it. இல்லையா? அவர் எல்லாவற்றையும் வாக்கு பண்ணி இருக்கிறார். He has promised everything for us. கல்வாரி சிலுவையிலே பிசாசுடைய கரத்திலிருந்து எல்லா அதிகாரங்களையும் ஆசீர்வாதங்களையும் பிடுங்கி நமக்கு தந்திருக்கிறார். Lord Jesus Christ plucked and snatched all the authorities and rights from the hands of the enemy and given to us. ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? மனமும் வந்து எல்லா அதிகாரத்தையும் பிசாசுடைய கரத்திலே தாரை வார்த்து One man கொடுத்தான். willingly sacrificed all his authority to the enemy. அதுதான் அந்த முதலாவது ஆதாம். That is the first Adam. இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மறுபடியும் பிடுங்கி நமது கரத்திலே The கொடுத்தார். second Adam, Lord Jesus Christ, has taken all that from the hands of the enemy and given to us. இன்றைக்கு அந்த அதிகாரத்தில் நம்ம வாழணும். We need to live in that authority. அந்த ராஜாவுக்கு கீழே நம்ம வாழணும். We need to live under the subjection of the King of Kings. Hallelujah. Hallelujah. இந்த காலை வேளையிலும் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டிய கடமைப்பட்டு இருக்கிறோம். We have a duty to be gratitude for our Lord. ஏன்னா அவ்வளவு நன்மை நமக்கு செய்திருக்கிறார். That's how much goodness he has done to us. இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது இயேசு என்ன செய்தாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. Many of us don't even know what is the sacrifice Lord Jesus Christ has done for us. எனக்காக அவர் சிலுவையில என்ன பண்ணினார் செய்தார் அது நமக்கு நிறைய பேருக்கு புரியறது இல்ல. Many of us don't even understand what Lord Jesus Christ has done for us on the cross. சிலர் 10 தடவை பைபிளை வாசிச்சிருப்போம். Some of you might have read 10 times the Bible. ஊர்ல உள்ள உலகத்துல உள்ள எல்லா பிரசங்கத்தையும் கேக்குறோம். Or we might even hear so many sermons that is released in this world. ஆனால் நான் யார், என்னுடைய ஸ்லாக்கியங்கள் என்ன எனக்கு ஒண்ணும் தெரியாது. Who am I and what are my privileges? We still don't know that. ஆனா பிசாசுக்கு எல்லாம் தெரியும். But the devil knows it very well. இல்லையா? நம்ம வாழ்க்கையில தேவன் நமக்கு தந்திருக்கிற எல்லா கிருபைகள் என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன, நமக்கு இருக்கிற ஸ்லாக்கியங்கள் என்ன, எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் பிசாசு அறிந்து The வைத்திருக்கிறார். devil knows very well all the grace, the blessing and the privileges that we have got it in Lord Jesus Christ. ஏன்னா அவனுக்கு நல்ல விலாவரியா தெரியும், லிஸ்ட் போட்டு வச்சிருக்கான். He has a great list and he knows it very well. ஏன்னா அவன் கையில இருந்து தான் என்ன செய்திருக்கிறாங்க, இயேசு பிடுங்கி தந்திருக்கிறார். From the enemy's hand God has delivered us. ஆகவே அவனுக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்களை வேதனைகளை கொண்டு வருகிறான் என்றால் நாம் அறிந்து கொள்ளணும், அதை மறுபடியும் இடத்திலிருந்து பறிக்க பார்க்கிறான். So you need to remember that if again he brings troubles and struggles and pain in our lives, we need to understand that he is trying to do that again. அவனை பார்த்து சொல்லணும், இயேசு எனக்கு வாங்கி கொடுத்துட்டார் எல்லாத்தையும். So you need to look at him and say to him that God has already bought it for me. எல்லாவற்றையும் எனக்காக சிலுவையில் அவர் பெற்று கொடுத்திருக்கிறார். God has already bought that on the cross for us. அவனை பார்த்து சொல்லணும், உன் பருப்பு என்கிட்ட வேலை செய்யாது. You have to say that your deeds will not work with me. உன் பருப்பு என்கிட்ட வேகாது. Your dove will not உன்னுடைய work in me. பொய் என்னிடத்துல வேலை செய்யாது. Your lie will not work in my life. நான் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நம்புற விசுவாசிக்கிறேன். You need to say that whatever you say, whatever Lord Jesus Christ said, I will believe it. என்னென்ன திட்டங்களை அவர் வைத்திருக்கிறாரோ அத்தனையும் நிறைவேறும். Every plans that God has for me will come to pass. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு How many of you believe that? Shall we all say amen? சொல்லுங்க, உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Say to your ஒரு neighbor. தீர்க்கதரிசனம் சொல்லுங்க At பக்கத்துல. least say a prophecy to your neighbor. உங்களை குறித்து ஆண்டவர் என்னென்ன தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்காரோ அதெல்லாம் நிறைவேறும். Every prophecy that been told by Lord Jesus Christ, it will come to pass. ஆமென். Amen. நம்புறீங்களா? Do you believe? ஆண்டவர் வார்த்தை என்னெல்லாம் சொல்லுது உங்களுக்கு, Whatever the word of God says about you, அத்தனையும் நிறைவேறும்.
everything will be fulfilled. கொஞ்சம் டைம் எடுக்கலாம், ஆனா நடக்கும். It may tarry, but it will come to pass. இல்லையா? கொஞ்சம் டைம் எடுக்கும். It may tarry ஏன்னா அவர் நல்ல தகப்பன் பாருங்க. because he's a good father, you see. பாருங்க, நம்ம குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை குறித்து பல திட்டங்களை வைக்கிறோம். See, when a baby is born in our family, we make great plans for that baby. அந்த குழந்தை பிறந்த உடனே நம்ம கொண்டு போய் பெரிய மாடி கார்கள், பெரிய ஜீப் எல்லாத்தையும் கீயை கொண்டு போய் அந்த குழந்தை கையில கொடுக்கறது கிடையாது. So we don't take the big vehicle, the key of the vehicle or the key of the house. We don't take it and give it to the small baby. அந்த குழந்தைக்கு அது என்னன்னே புரியாது. Because even if we give those, the baby would not understand it. அந்த குழந்தைக்கு அழத்தான் தெரியும். Only thing that the baby knows is how to weep and cry. எப்ப பார்த்தாலும் பசி வந்தாலும் ஒரே அழுக. So the baby will cry whenever the baby get hungry. மம்மி எனக்கு பால் வேணும்னு சொல்லி கேட்காது. The baby will not say that, mommy, I need அழத்தான் தெரியும். milk. Only thing that the baby knows is to cry. நமக்கு திட்டங்கள் இருக்கு. தகப்பனாகிய நமக்கு, தாயாகிய நமக்கு நிறைய திட்டங்கள் As பிள்ளைகளை a father, as a குறித்து. mother, we have many plans for the child. ஆனால் அந்த பிள்ளைகள் வளர வளர அந்தந்த சீசன்ல நம்ம என்ன செய்யறோம், அந்த ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுக்கிறோம். As a child grow day by day, we just give the blessing that is needed for that stage in the baby's life. எப்ப உங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், When to send the child to the school, அந்த டைம்ல ஸ்கூலுக்கு அனுப்புறோம் we need to send at that time. இல்லையா? எப்ப உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கணும், அந்த டைம்ல திருமணம் When செய்து we need to get them married, that time we need to get them married. இல்லையா? அப்படி ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து செய்கிறோம். So we carefully look into it and we do things for our children's best. நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவர் அப்படிதான். That's how our heavenly Father is like. என்னை குறித்து மிகவும் கவனமா இருக்கிறார். God is so much considerate about us. நம்ம ஒவ்வொருவரை குறித்து மிகவும் கவனமா He's அக்கறையா concerned இருக்கிறார். about us and cared about us. அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும் நல்லா தெரியும் அவருக்கு. He knows when to give, at what time we need to give things in our lives. கொஞ்சம் ஆமென் சொல்லுங்களேன். Shall we all say amen? இல்லையா? கொஞ்சம் சந்தோஷமா கேளுங்க. Let us all say amen with happiness. பக்கத்துல பார்த்து என்ன குறித்து தான் சொல்றாங்க. Say to your neighbor, they are saying about me. இல்லையா? ஆமா, நம்ம குறித்து தான் பேசுறாங்க. Yes, it's about me. நம்மை குறித்து என்ன திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறாரோ, Whatever the plans Lord Jesus Christ have அது for us, ஏற்ற நேரத்துல நடக்கும். He will fulfill it at the right appointed time. நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தோட அதுக்கு முன்கூட்டியே நன்றி செலுத்தி கொண்டே இருக்கும். With faith, we need to, in advance, we need to thank God. அது தூரத்துல பார்த்து நம்ம என்ன செய்யணும், அதுக்காக நன்றி செலுத்தணும். We need to look at it at a distance and give thanks to the Lord. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும், அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். We need to give thanks to the Lord and we need to start believing that. ஹalleluya. Hallelujah. சரி, இந்த நாளிலே கூட நம்முடைய தியானத்துக்கென்று 1 கொரிந்தியர் புத்தகம் 1 அதிகாரம் 18 வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Let us all turn our Bibles for today's meditation to 1 Corinthians 1:18. 1 கொரிந்தியர் 1:18 நான் வாசிக்கிறேன். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. For the preaching of the cross is to them that perish foolishness, but unto us which are saved it is the power of God. ஹalleluya. Hallelujah. பாருங்க, இந்த இடத்துல இன்றைக்கு இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால் சிலுவையை பற்றிய உபதேசம். Title of today's message is the preaching of the cross. இன்னைக்கு சிலுவையை குறித்து பேசுவதென்றால் நிறைய பேருக்கு அது என்னது, ஒரு பெரிய அலர்ஜியாவே இருக்கு. So it is a great allergy when we speak about the cross. ஏன்னா சிலுவை வந்து பாருங்க லேசான காரியம் கிடையாது. Do you see, the cross is not a easy or little thing. ஒரு சிலருக்கு அது அபசகுணமா தெரியும். For some people it's uncomfortable. ஒரு சிலருக்கு அது என்ன செய்ய, அவங்களை உறுத்துற மாதிரி இருக்கும். For some people it pricks them. உண்மையிலே அப்படிதான். It is true. ஏன்னா வேதத்துல வாசிக்கிறோம். As we read in the Bible, கலாத்தியர் 3 அதிகாரம் 13 வசனத்தை நீங்க in Galatians chapter வாசித்தீங்கன்னா 3 verse 13, if you read, அங்க பார்க்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். Christ has redeemed us from the curse of the law, being made a curse for us. For it is written, cursed is everyone that hangs on a cross, on a tree. மரம், ஒரு மரத்துல தூக்கப்படுகிறான். So anyone that hangs on a tree. அப்ப சிலுவையை பார்க்கும்போது ஒரு நல்ல இதா நாங்க பார்க்க முடியாது. So when we look at the cross, we don't see it as a good thing. இல்லையா? நம்ம ஒருவேளை இயேசு இந்த காலத்துல இருந்திருந்தாருன்னா, For example, if Jesus Christ lived in our days, ஒருவேளை அவரை என்ன செய்திருப்பாங்க, லேத்தல் இன்ஜெக்ஷன் மூலமா கொண்டு இருப்பாங்க. so they would have killed him. Lethal. Lethal wise he would have been put to death. அது ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு இல்லையா? Lethal injection, there's a type கொடுத்து of injection. கொடுத்தோன்னா அவங்க இறந்துருவாங்க. So if they inject that way, the person will die. இல்லனா தூக்குல தொங்க விட்டுருப்பாங்க. Otherwise they will have hung him on the cross. இல்லனா மத்திய கிழக்கு நாடுகள்ல செய்யறது போல கழுத்தை வெட்டி இருப்பாங்க. Or like in the Middle East countries, they would have even chopped the head off. இல்லனா அமெரிக்கால செய்யறது போல எலக்ட்ரிக் சேர்ல வச்சிருப்பாங்க.
Or like other people, they will even put him on an electric chair and would have killed them. ஒருவேளை இயேசு அப்படி மரித்திருந்தாருன்னா எலக்ட்ரிக் சேரை தொங்க விட்டுக்கிட்டு அப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணி போட்டிருக்க மாட்டோம். For example, if he's died with the electric chair, we wouldn't hang the electric chair. இல்லாட்டி தூக்கு கயிறை விட்டு தொங்க ஃப்ரேம் பண்ணி போட மாட்டோம். Or the rope of frame that rope and then we pray for அப்ப that. இயேசு வாழ்ந்த காலங்களிலே இந்த சிலுவை என்பது ஒரு கொலை கருவியாக காணப்பட்டது. At the time when Jesus lived, the tree or the cross was a thing that is used to crucify someone. ஒரு மனிதனை அதிலே தொங்க விடுகிறார்கள், கொலை செய்கிறார்கள் என்றால் அவன் சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். So if a person is being hung on a cross, that person must be cast aside from his own society. தன் சமுதாயத்திலே மோசமான ஒரு கேடியாக, ரவுடியாக, It should be மோசமான a நபராக worst இருக்கும். rowdy or a person that lived in that society. பாரதூரமான ஒரு குற்றத்தை செய்தவனாக அவன் காணப்படும். Oh, he would have committed a great mistake or sin. அப்படிப்பட்டவனை தான் என்ன செய்வாங்க அந்த சிலுவையில என்ன செய்வா அறைவார்கள். That kind of criminal will be crucified on the cross. அது இன்னைக்கு தண்டனை கொடுக்கிற மாதிரி ஒளித்து மறைத்து செய்ய மாட்டாங்க. So in these days, as we punish people, they don't hide them and kill them. எல்லா ஜனங்களும் பார்க்கக்கூடிய விதத்திலே பகிரங்கமாய் அவரை அந்த நபரை சிலுவையில் So when everybody sees it, they will crucify that person publicly. அப்ப வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அந்த ஆளை பார்த்து நிந்திப்பாங்க, காரி துப்புவாங்க. Those people who go by that side will they will reproach them, say the shameful words to them. துப்புவாங்க காரி. They even spat on them as well. சிக் அப்படினு சொல்லிட்டு போவாங்க. They will even spat and say, செத்து போ. they will say, die. அதுதான் நடந்தது. That's what happened. அது மட்டும் இல்ல, யாராவது ஒரு குற்றவாளிகள் அந்த ஜனத்துக்கு மத்தியில இருப்பார்களே, Or if any criminals are in midst of that crowd, அவர்களும் அதை பார்த்த உடனே என்ன யோசிப்பார்கள், நாம் திருந்தாவிட்டால், நாம் தொடர்ந்து நம்ம குற்றங்களை செய்து கொண்டிருந்தால் நமக்கும் இந்த நிலை தான் so the வரப்போகிறது. people within the crowd will be thinking, even if we commit sin, this thing will also take place in our life as well. அவன் பயப்பட ஆரம்பிப்பான். So they will start to be afraid and then turn back from this ஆகவே sin. சந்தியில எல்லாரும் பார்க்கக்கூடிய இடத்துல In the street, when everybody can see him, அங்கே இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். people have crucified him on the cross. அப்ப மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி Cursed is இயேசு everyone that hangeth on a tree. எனக்காக சிலுவையிலே அவர் தொங்கினார். For me, God has hung on the tree for me. அவர் குற்றவாளி அல்ல, He is not a criminal பாவியும் அல்ல, and he is not a sinner, சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவரும் அல்ல. and he is not a person who cast aside by the own society. ஆனால் But ஒதுக்கப்பட்டார். still he was cast aside. நன்மை எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க அவர் கையில. They've received all the goodness from Lord Jesus Christ. கூட இருந்தவர்களே என்ன செய்தாங்க, அவர்களை காட்டி The கொடுத்தாங்க. people who stood by him actually denied and betrayed him. எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்ற பிற்பாடு இவர் வேண்டாம் என்று சொன்னார். After receiving all the blessing, they said, we don't need him anymore. ஒரு குற்றவாளியை போல Like a criminal, அவர் சிலுவையிலே தொங்கினார். he hung on a cross for us. நான் சொல்றேன், I'm saying this. சிலுவையினாலே இயேசுவுக்கு மவுசு வரல. That Jesus did not receive popularity by the cross, ஆனா இயேசுவினாலே சிலுவைக்கு மவுசு வந்திருக்கு. but the cross received the popularity because Jesus hung on that cross. ஆகவே தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் சிலுவையை பார்த்த உடனே ஒரு மனுஷருடைய இருதயத்தில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் வருகிறது. When the whole world look at the cross, a small transformation takes place in people's life. எந்த பின்னணியை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சிலுவையை பார்த்த உடனே நெஞ்சில கையை வச்சிருவாங்க. So whatever the background the people are from, when they look at the cross, they place their hand on their heart. ஏனென்றால் அந்த சிலுவை ஒரு முக்கியமான இடத்தை சரித்திரத்திலே ஏற்படுத்தி இருக்கிறது. Because that cross brought a famous thing in the history of this world. சரித்திரத்தில் ஒரு முக்கியமான இடத்தை அது எடுத்துருக்கு. It took an important place in the history. யோசிச்சு பாருங்க. Just think about it. இயேசு சிலுவையிலே தொங்குகிறார். Jesus is hung on a tree. ஹalleluya. Hallelujah. எதற்காக அவர் சிலுவைக்கு Why போனார்? did he go to the cross? எனக்காக உங்களுக்காக அவர் சிலுவைக்கு போனார். For me and you, he has gone to the cross. வெளிப்படுத்தல் 13 அதிகாரம் 8 வசனத்துல In வாசிக்கிறோம். Revelation chapter 13 verse 8 we read, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லி வாசிக்கிறோம். the lamb slain before the foundation of the world. ஆதியிலேயே In the beginning. அங்க ஆதாம் எப்பொழுது பாவம் செய்தானோ, So when Adam committed a sin, அவனுக்காக அங்க ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. for him a lamb was slain. அவனுடைய தோல் அவனுக்கு வஸ்திரமாக மாறியது. The skin became a cloth for him.
தோளுடைய அவருக்கு கொடுக்கிறார் ஆண்டவர். So he's given the garment which is made out of skin for that. பாருங்க, ஒரு தேவ பிரசன்னத்துக்குள்ள நாங்க இருக்கும்போது அந்த தேவ பிரசன்னம் நம்மை மூடி மறைத்துக் கொள்கிறது. See, for example, when we are in the presence of God, the presence of God covers us. எவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு நாட்கள் அவர்கள் நிர்வாணிகளா இருந்தார்களோ அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. So how long they been naked so far, nothing will be consider them. எத்தனை வருஷம் அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் வாழ்ந்தார்களோ, நிர்வாணிகளாய் நடந்து திரிந்தார்களோ அவர்களுக்கே தெரியாது. So how many years they walked in the Garden of Eden as a naked person, they wouldn't even remember that. ஆனா எந்த நிமிஷத்துல பிசாசு அவருடைய வாழ்க்கையில குறுக்கிட்டானோ, But at the moment when devil entered in their life, அவர்களுக்கு தாங்கள் நிர்வாணிகள் என்பது தெரிய வந்தது. they get to know that they are naked. ஆகவே அவருடைய நிர்வாணத்தை மறைப்பதற்காக ஒளிந்து கொண்டார்கள். So in order to hide the nakedness, they hid themselves. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு தோளுடைகளை கொடுத்தார். But Lord God has given the skin to cover them. இன்றைக்கு நம்முடைய நிர்வாணத்தை மறைப்பதற்கு இயேசுவின் இரத்தம் போதும். Only the blood of Jesus Christ is enough to cover our sin and shame. இன்றைக்கு நம்முடைய போராட்டங்களுக்கு மத்தியிலே, வேதனைகளுக்கு மத்தியிலே நமக்கு ஒரு புகலிடம் தேவை என்றால் இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாக If we நாம் need நுழைந்து a கொள்ள வேண்டும். fortress or protection or refuge, we just need to come under the blood of Jesus Christ. ஆகவே இந்த காலையில கூட ஒரு 4-5 காரியங்களை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். சிலுவை என்றால் என்ன? So I would like to tell you what this cross means. இது நம்ம 4 to 5 வாசித்த முதல் things. வசனம் சொல்லுகிறது, சிலருக்கு அது என்னது கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்குதா. For those that perish is a foolishness to them, ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறது. but for the people who are being saved is the power of God. ஒரு சிலருக்கு அது இடறுதலாய் இருக்கிறது. For some people it is a stumbling block. ஒரு சிலருக்கு அதை பார்க்கும்போது நம்முடைய விசுவாசம் பெருகுகிறது. But for some, when we see that, it increases our faith. நம்ம அதை பார்க்கும்போதெல்லாம் நினைவு கூறுகிறோம், எனக்காக என்னுடைய இரட்சகர் மரித்திருக்கிறார். So whenever we see it, for me, my Savior has died. அதை பார்க்கும்போது நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். When we see that the place that I should be crucified, He's been crucified and beaten. ஆகவே அதை நினைக்கும் போதெல்லாம் என்னுடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம் வருகிறது. So whenever I think about it, there is a transformation that is changed or என்னுடைய taking உள்ளத்திலே place ஒரு in my மனம் heart. திரும்புதல் A ஏற்படுகிறது. repentance is taking place in my heart. என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் சிலுவையை பார்க்கும்போது நினைக்கிறேன். So whenever I look at the cross, I think that I need to change my life. அது எனக்கு எப்பொழுதுமே எனக்கு இயேசுவின் தியாகத்தை, பாடு மரணங்களை ஞாபகப்படுத்துகிற ஒரு காரியமாய் It is காணப்படுகிறது. a thing that remind me of the death and suffering that Jesus Christ has gone through for me. உண்மையில நான் தான் அடிக்கப்பட்டிருக்கணும். Yes, I need to be crucified in that place நாம் தான் பாவம் செய்திருக்கிறோம். because we have sinned. ஆனா அவர் கிருபையின் நிமித்தமாக அவர் என்னை விடுதலை செய்து என்னிடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். But by grace he has delivered me and taken my place. ஆதாம் என்னை நம் ஒவ்வொருவரையும் விற்று போட்டான். So Adam has sold us to the devil. ஆனால் இயேசுவோ தன்னுடைய சொந்த இரத்தத்தை விலைக்கரையமாய் சிந்தி என்னையும் உங்களையும் மீட்டிருக்கிறார். But Jesus Christ paid the price, his own blood, and bought us. ஹல்லேலூயா. Hallelujah. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன் என்று சொல்லுகிறார். That's why Apostle Paul says, for those who are saved, it is a power of God. சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் நாம் பயந்து போறது கிடையாது. So whenever we look at the cross, we don't get scared. நம்ம பலவீனம் அடைவது கிடையாது. We don't get weak. சிலுவையை பார்க்கும் போது எனக்குள்ள ஒரு புதிய பலன் வருகிறது. So whenever we look at the cross, we get a new strength and power. இயேசு எனக்கு என்ன செய்தார் என்பதை அது தினமும் எனக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே Daily it இருக்கிறது. reminds me of what Jesus Christ has done for me on the cross. இல்லையா, அதை பாருங்க, நீ குட் ஃப்ரைடேல கூட போட்டிருக்கேன், நான் 2 சிலுவை போட்டிருக்கோம். Even on the Good Friday leaflet, you could see there's 2 crosses being put there. அதுல 3 சிலுவை இருந்தது, ஒண்ணு காணல. There was 3 crosses, but only 2 are there now. பரவாயில்லை, இது ரெண்டுமே இயேசுவோட சிலுவை தான். அப்படியே சொல்லு. Both crosses, just think that it is a cross of Jesus Christ. இல்லையா, சிலுவையை பார்க்கும்போது இயேசு எனக்கு என்ன செய்தார் என்பதை அது So when I look at the cross, I remember what Lord Jesus Christ has done for me. ஹல்லேலூயா. Hallelujah. முதலாவது நான் சிலுவையை பார்க்கும்போது எனக்கு என்ன நினைப்பு வருகிறது So என்றால், what comes into my mind when I look at the cross? சிலுவை என்பது கர்த்தருடைய அன்பை குறித்து நிலையான நினைவூட்டலாய் அது The காணப்படுகிறது. cross is a constant reminder of God's love. இல்லையா, முதலாவது என்ன, What is the first thing? சிலுவை என்பது எனக்கு என்ன செய்கிறதா, தொடர்ச்சியான ஒரு நினைவூட்டலை கொண்டு வருகிறது. It is a constant reminder of God's love.
அவர் அன்பு எப்படிப்பட்டது என்பதை நான் பார்க்கணும்னா சிலுவையை பார்த்தா போதும். If I want to look at what his love is like, I just have to look at the cross. இல்லையா? அவருடைய சிலுவையை பார்க்கும்போது எத்தனையா என்னை அவர் நேசித்திருக்கிறார் என்பதை நான் பார்க்கக்கூடியதா So when I look at the cross, I could see how much he has loved me. பாருங்க, யோவான் 3:16 In John chapter 3 verse 16 says, பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world, he gave his only begotten son, whoever believes in him shall not perish but have eternal life. அப்ப ஏன் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை சிலுவைக்கு அனுப்பினார்? Why Father God sent his son Jesus Christ to the cross? யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ, Whoever believes in him, யாரா இருக்கலாம், whoever it is, எந்த மொழியை பேசுகிறவர்களா இருக்கலாம், it doesn't matter what language they speak, எந்த இனத்தை சேர்ந்தவர்களா no இருக்கலாம், matter what tribe or caste they belongs to, அல்லது எந்த தேசத்தை no சேர்ந்தவர்களா matter இருக்கலாம், what nation they belongs to, யாரெல்லாம் இயேசுவே என்று கூப்பிடுகிறார்களோ whoever calls upon Jesus, அவர்கள் கெட்டு போகாமல் so that they நித்திய don't ஜீவனை perish அடைவதற்காக but have eternal life. அவர் என்ன செய்திருக்கிறார்? சிலுவைக்கு அனுப்பியிருக்கிறார். So Father God has sent the son Jesus Christ to the cross for us. பாருங்க, ரோமர் 5:8 In பார்க்கிறோம். Romans chapter 5 verse 8 we read, பாருங்க, நாங்க பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணுகிறார். but God commended his love toward us in that while we were yet sinners, Christ died for us. நாம் பாவிகளா இருக்கும்போது, மோசமானவர்களா இருக்கும்போது, While we were sinners, while we were in a sinful acts, ஒருவேளை நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணியலாம். it is easier for a good man, a person can die for that. ஆனா நான் மோசமானவன், But I'm a worst sinner. நான் கிரிமினல், I'm a criminal. இல்லையா? தேவனுக்கு விரோதமானவன். I am a enemy to God. நான் தான் அவரை சிலுவைக்கு அனுப்புனேன். I am the one who sent him to the cross. என்ன நடந்தது? But what has happened? அவரிடத்தில் நன்மை பெற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, அவரை சிலுவையில் அறையும் என்றார்கள். So everyone who received the goodness from him said, crucify him, crucify him. இல்லையா? எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. Everyone came together and said, crucify him. கூட இருந்து ஒண்ணா சாப்பிட்டவன் The person who sat beside him and ate with him, இயேசுவை தெரியாது என்று சொல்லுகிறார். he said, I don't know who Jesus is. அவர் எனக்கு தெரியாது, அப்படி ஒரு நபரை நான் பார்த்ததே I கிடையாது. never seen this person. I don't know who this is. இன்னொரு நபர் அவரை காட்டி கொடுக்கிறார். Another person betrayed him. இதுதான் சூழ்நிலை. This is a situation. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். Even in our lives, many times we face these kind of situations. சொந்தம் நம்மை துரத்தும். Even our own relatives will run after us. குடும்பம் நமக்கு குழிபறிக்கும். Even our own family will dig a pit. கூட இருக்கிறவனே நமக்கு தெரியாமலே சீட்டுக்குள்ள The நெருப்பு. person who will be with us, beside us, will reap a seat underneath us. நமக்கு தெரியாமலே சீட்டுக்குள்ள நெருப்பு வச்சிருவாரு. So even they put a fire under our seat without us knowing it. இன்னைக்கெல்லாம் பாம்பு வைக்கிறது லேசா போச்சு. It is easier to put a bomb. நமக்கே பேசிக்கிட்டே பிரைஸ் தி லார்ட்னு சொல்லிட்டு பாம்பு வச்சிருவாங்க. So they will speak to us and say praise the Lord, and they'll put a bomb underneath us. அப்படிப்பட்ட உலகத்துல தான் நாங்க வாழ்ந்து That கொண்டிருக்கோம். kind of world we are living in. இயேசுவும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் வாழ்ந்தார். Even Jesus Christ lived in that kind of situation. ஆனா அவர்களை நேசித்தார். But still he loved all of them. ஏன்னா அவர்களை பார்த்த விதம் வித்தியாசம். Because the way he looked at them is completely different. சில நேரங்களில் நம்ம பார்க்கிறோம், மனுஷனை முகத்தை பார்க்கிறோம், So அவனோட many நடையை பார்க்கிறோம், times உடையை பார்க்கிறோம். we look at outward appearance, their faces, the clothes, that's what we look at. ஆனா ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். But Lord God looks at our inner hearts. நம்முடைய எதிர்காலத்தை He பார்க்கிறார். looks at our future. நம்முடைய இலக்கை He பார்க்கிறார். looks at our destination. நம்ம எங்க போய் சேர முடியும், எப்படிப்பட்டவர்களாய் வாழ முடியும் என்கிற காரியத்தை அவர் He பார்க்கிறார். looks at how we're going to reach the destination, how he or she will live. He sees the future of it. அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போதே என்னை உங்களை அவர் பார்த்திருக்கிறார். While he was hung on the cross, he was reminding and thinking about you and I. நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாற முடியும், He's seeing us how we could become. நாம் எப்படிப்பட்டவர்களாய் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் எப்படி மாற முடியும் என்பதை குறித்து நம்மை குறித்து How we could பார்த்தார். benefit others and how we could help others. He's already seeing that on the cross. ஆகவே அந்த பாவிக்காக என்னுடைய ஜீவனை கொடுக்கிறது நல்லது என்று இயேசு முடிவு பண்ணினார். Because he chose that it is better for me to die for this sinner. அப்படி மரித்ததினாலே அந்த வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய அன்பை எனக்கு விளங்க பண்ணி இருக்கிறார். So by dying on the cross, he demonstrated his love for us. பாருங்க, சிலர் சொல்லுவாங்க, நான் ஐ லவ் யூ எல்லாம் சொல்லுவாங்க. So many people will come and say, I love you, I love you. ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஐ லவ் யூன்ற வார்த்தைக்கு மரியாதை இல்லாம போச்சு. There is not even a respect for the word I love you. இல்லையா? எப்ப ஐ ஹேட் யூன்னு சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியாது. So we don't even know when do they really say that. இல்லையா?
வாழ்க்கை பூரா வருவேன்னு வாங்க, கடைசியில பாதி வழியில கழட்டி They விட்டுருவாங்க. will say, I will come unto the end of your life, but at the halfway through or middle way, they'll just leave us. இன்றைக்கு உறவுகள் அப்படித்தான் இருக்கிறது. That's how our relatives are like. ஆனா ஆண்டவர் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். But the God who is promised is faithful. அவரை நம்மை நேசிக்கிறேன் என்று சொன்னால் கடைசி பரியந்தமும் நம்மை If he நேசிக்கிறார். say he loves you unto the end, he will love us. பாருங்க, ரோமர் 8:32 வாசிக்கிறோம். In Romans 8:32 we read, நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அல்லாதிருப்பது எப்படி? he that spared not his own son, but delivered him up for us all. ஹல்லேலூயா. Hallelujah. பாருங்க, நமக்காக தன்னுடைய சொந்த குமாரன்னு பார்க்காம ஜீவனை கொடுத்தவர். He who did not spare his own son, but delivered him up for us all, how shall he not with him also freely give us all things? ஆமென். Amen. மற்ற எல்லாவற்றையும் நமக்காக அல்லாதிருப்பது எப்படி? How shall he not with him also freely give us all things? சொந்தம் என்று சொந்த குமாரன்னு பார்க்காம கொடுத்துட்டார். He has given us without reminding of him as his own son. அப்படியானால் என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன தேவையோ அத்தனை தேவைகளை சந்திப்பதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். He is ready to give all the things that we required and needed in our lives. ஏன்னா அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. Because there is no measure to his love. அவருடைய அன்பை ஆழத்தை அறிய முடியாது. We cannot fathom the depth of his love. இல்லையா? அவருடைய அன்பின் ஆழம், அகலம், உயரம் ஒன்றை நம்மளால் புரகித்துக் கொள்ளவே We முடியாது. cannot fathom the depth, the height of his love. பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்க. See what a great marvelous thing that is. அப்ப அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நான் பார்க்கிறேன். So I'm seeing what a great love. சிலுவை பார்க்கும் போதெல்லாம் இயேசு என்னை நேசிக்கிறார் என்பதை பார்க்கிறேன். So whenever I look at the cross, I could see that Lord Jesus Christ loves me. இன்றைய தினத்தில் நம்முடைய உள்ளத்திலே ஆழத்திலே உறுதியாய் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன? இயேசு என்னை நேசிக்கிறார். In deep down in my heart, I need to write this. What I need to write, that Jesus Christ loves me unconditionally. இல்லையா? ஒருவேளை நான் மோசமான பின்னணியிலிருந்து வந்தவனா I இருக்கலாம். might came from a very worst background. ஒருவேளை நான் மோசமானவனாக இப்போதும் Oh, காணப்படலாம். I might be a very terrible and worst person. ஆனாலும் கூட என்னை அவர் நேசிக்கிறார். But still he loves me. நான் அவருடைய பிள்ளையா மாறணும்னு சொல்லி அவர் He wants எதிர்பார்க்கிறார். me to become his child. அவருடைய ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாய் மாற்ற விரும்புகிறார். He wants to cleanse me and sanctify me by his blood to bring me to a child. உலகம் என்னை ஒதுக்கி இருக்கலாம். The whole world might have casted me உலகம் சொல்லி aside. இருக்கலாம் உனக்கு எதிர்காலமே இல்லைன்னு சொல்லி இருக்கலாம். Even the whole world might have said you don't have any future. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் எதிர்காலத்தை But தரேன். Lord God is saying, I will give you future. உன் காலங்கள் என் கரத்திலே Your இருக்குன்னு times சொல்றாரு. are at my hands. நான் உன்னை வழி நடத்துவேன். I will guide நீ you. என்ன நம்புன்னு சொல்லுகிறார். Trust me, he's saying. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை நம்புங்க. Say to your neighbor, trust God. நம்ம எதெல்லாம் நம்புறோம்? We believe so many things in life. லேபர் கவர்மெண்ட்டை நம்பணும், We trusted Labour government. கன்சர்வேட்டிவ நம்பணும். We trusted conservative government. இப்ப அடுத்து எதை நம்புறேன்னு தெரியாம We don't முடிச்சிட்டு even இருக்கோம். know what's the next government we're going to trust. ஏன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஏதாவது ஒண்ணு கொண்டு So பெரிய every பொம்மை போட்டு government, every parties, they bring something into it. இல்லையா? ஏதாவது ஒரு காரியத்தை செய்துட்டு போறாங்க. They're doing something and leaving the government. நம்மை சுற்றி இருக்கிற எத்தனையோ பேரை நம்பி பார்த்துட்டோம். So we trusted so many people who surrounds us. இந்த காலையில நான் சொல்லக்கூடிய ஆலோசனை, But it's a good advice or counsel I could give you this இயேசுவை morning. நம்புங்க. Trust Jesus Christ. அவர் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவார். He will change your situations. அவர் உங்களுக்கு எதிர்காலத்தை தருவார். He will give you the future. உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். He will wipe away your tears. இல்லையா? மத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படுகிற விதத்துல கர்த்தர் உங்களை மாற்றுவார். People will look at you and be astonished by looking at you. ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லாதன்னு சொல்லி ஒதுக்கி இருப்பாங்க. நாளைக்கு பார்த்திருப்பாங்க, உங்களால தான் பிரதர் நாங்க இப்படி இருக்கிறோம் அப்படின்னு. So people would have thought that you are not useful for anything, but tomorrow they'll see you. Without you, they cannot gain any goodness. ஏன்னா அவருடைய அன்பு மேலானது. Because his love is great. இல்லையா? அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. There is no measure to his love. இரண்டாவது என்ன, சிலுவையை பார்க்கும்போது, So what is the second thing we could find from the cross? சிலுவையை பார்க்கும்போது அவருடைய கிருபையை நான் பார்க்கிறேன். We could see the grace when we look at the cross. சிலுவை எனக்கு எப்போதும் சிலுவை பார்க்கும் போதெல்லாம் அவருடைய கிருபை நிரந்தரமானது என்பதை அது எனக்கு நினைவூட்டுகிறது. So whenever I look at the cross, I get a constant reminder that the grace
is always sufficient and it is permanent. அந்த கிருபைக்கு எந்த முடிவும் இல்லை, எந்த இடையூறும் இல்லை. There is no end to that grace and there is no stopping in that grace. எந்த தடைகளும் கிடையாது அதுக்கு. There is no hindrance for that grace. அது நிரந்தரமான கிருபை. It is a permanent grace. அது எப்போதும் அந்த கிருபை எனக்கு மேல இருக்குது. So it is always with me. பாருங்க எபேசியர் 2 அதிகாரம் 8-9 வசனம் வாசிக்கும் போது, When we read Ephesians chapter 2 verse 8 and 9, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்னு வாசிக்கிறோம். for by grace you have been saved through faith, and that not of yourself, it is a gift of God, not of works, lest any man should boast. அது மட்டும் இல்ல, 9 வசனம் சொல்லுகிறது, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி இது கிரியைகளினாலே உண்டானது அல்ல. Not of works, lest any man should boast. இல்லையா? அப்ப கிருபையை பார்க்கறேன் சிலுவையில So I am பார்க்கும்போது. seeing the grace when I look at the cross. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றால், If I've been saved and accepted Jesus Christ, இது விசுவாசத்தினாலே, is by faith I've அவருடைய received. கிருபையினாலே நான் By His ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். through grace I have received this. ஹalleluya. Hallelujah. அப்ப கிருபை என்று சொல்லும்போது பாருங்க, அதுக்கு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க unmerited favor of God ன்னு சொல்லுவாங்க. So the definition of grace in English is that the unmerited favor of God. அப்படினா யாருக்கு தகுதியற்றவர்கள் மீது காட்டப்படுகிற ஒரு பரிவு. So it is a favor that is shown on an undeserved or unmerited person. அப்ப நான் தகுதி இல்லாதவனா இருந்தேன். So I am an unworthy person. அவருடைய அன்புக்கு தகுதியே கிடையாது. I am an undeserving person who doesn't deserve that. அவருடைய கிருபைக்கு நான் தகுதியே கிடையாது. I am not a person who is not deserve that. ஆனா என் மீது தன்னுடைய கிருபையை காண்பித்தார். But He has shown His grace upon me. என் மீது அந்த அன்பை He காண்பித்திருக்கிறார். has shown the love to me. அப்ப ஒருத்தர் இப்படிங்க ஆங்கிலத்தில் சொல்லுகிறார், கிரேஸ் அப்படின்றதுக்கு ஒரு அப்ரிவேஷன் கொடுக்கிறாரு. So he's பாருங்க, one person. God's riches at Christ expense அப்படின்னு சொல்றாரு. So a கிரேஸ் person அப்படின்ற giving- வார்த்தைக்கு பாருங்க, Abbreviation for grace is giving us God's riches at Christ's expense. அப்படியா என்ன? தேவனுடைய மேன்மையானவைகள் இயேசு என்கிற செலவினாலே நமக்கு கிடைத்திருக்கிறது. So all the above, the greatest thing we have received by Christ's expense. அப்ப இயேசு தான் என்ன செய்யறார், நமக்கு அந்த எக்ஸ்சேஞ்சா இருக்கிறார். பாருங்க, பணமாக So காணப்படுகிறார். you could see that the exchange is Jesus Christ. அப்ப ஆண்டவருடைய மேலான கிருபைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த இயேசு மூலமாக எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கு. All the riches and benefits and goodness we have received from above, from the Father God through Jesus Christ. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க கிரேஸ்னோனா ஹைப்பர் கிரேஸ்னுவாங்க. So when people say grace, they'll say hyper grace and hyper grace. அதீத கிருபைன்னு சொல்லி They சொல்லுவாங்க. say hyper grace and hyper grace. நான் நம்புறேன், But I believe சிலுவையை விட அதிகமான கிருபை, அதீத கிருபை வேற உண்மை there கிடையாது. is nothing as hyper grace as the cross. இயேசு சிலுவைக்கு போனது ஹைப்பர் கிரேஸ். So Jesus Christ going to the cross itself is a hyper grace. அதீத கிருபை. It is hyper grace. நல்லவனுக்காக ஒருத்தன் மரிக்க துரிவான், ஆனா கெட்டவனுக்காக இயேசு A மரித்தார். man can forward to die for a good person, but Jesus died for the worst sinner. அதை விட நான் கிருபைக்கு விளக்கம் சொல்லவே I முடியாது. don't need to give a definition for grace. அது மேலான கிருபை. It is a highly exalted grace. அதீதமான It கிருபை. is a hyper grace. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லு, மேலான கிருபைன்னு சொல்லுங்க. Say to your neighbor, hyper grace. அப்ப இன்னைக்கு நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா சாதாரண கிருபை கிடையாதுங்க. If இது you and மேலான I being கிருபையினாலே saved, it is ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். purely because of that hyper grace. இல்லையா? பாருங்க, புலம்பல் புத்தகத்துல In Lamentation we could read, 3 அதிகாரம் 22 வசனத்துல நீங்க வாசித்து chapter பாருங்க. 3 verse 22 we read, இங்க வாசிக்கிறோம், நான் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு என்னதில்ல முடிவே இல்லை. it is because of Lord's loving kindnesses that we are not consumed, because His tender compassions never fail. அப்ப என்ன சொல்ல வரோம்? இன்றைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன், இன்றைக்கு நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன்னா அது என்னுடைய பலன் கிடையாது, என்னுடைய முயற்சி கிடையாது, அது கர்த்தருடைய கிருபை. So if I am living with the strength and power, it is not my own effort or labor, it is purely the grace of God. I am not consumed. இல்லையா? பல நேரங்கள நம்ம சொல்றோம்ல, At many times we இது say, என்னுடைய முயற்சி, என்னுடைய ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? so we say it is our own effort and labor and நான் அப்படி செய்தேன், நான் இப்படி செய்தேன், அப்படி கஷ்டப்பட்டு இப்படி செய்தேன், அப்படி செய்தேன், அதனால தான் இப்படி இருக்கணும். we say that I've tried so hard, I labored, that's why I'm in this position.
என்னுடைய படிப்பு என் மூளை அப்படி வேலை செய்து அதனால இப்படி இருக்கிறேன். Is my education, my brain worked so well, that's why I achieved this. இந்த உலகத்துல நிறைய பேரை பார்க்கிறோம் நாங்க. So we could see many people in this world. படிச்சு மூளையே கலங்கி போயிடும். So they educated more and more and they became fool. They யாராவது lost their mind. யாராவது PhD இருந்தீங்கன்னா தயவு செய்து மன்னிச்சுக்கங்க நான் Forgive me சொல்றது. if anyone who hold a PhDs. நான் அடிக்கடி சொல்லுகிறது PhDக்கு பெர்மனன்ட்லி ஹெட் டேமேஜ்டுன்னு சொல்றது. So I normally say for PhD as permanently head damaged. ஏன்னா ஒரு சிலருக்கு படிச்சு அப்படியே மூளை கலங்கி போயிடும். So people study and study and they lost their mind. அவங்க நினைக்கிறாங்க எல்லாத்தையும் நான் என்னுடைய புத்தியை வச்சு என்னுடைய சாமர்த்தியத்தை வச்சு சாதிச்சிருவேன்னு They நினைக்கிறேன். think that with their own effort and labor and with my own talents, they think that they have received it. இன்னைக்கு and நான் ஜீவனோடு accomplished இருப்பது it. தேவனுடைய சுத்த கிருபை. If I am still alive in this place, it's purely because of God's grace. இனிமேல நான் வாழ போகிறது என்னுடைய சொந்த முயற்சியில் அல்ல, அவருடைய கிருபையினால், அவருடைய And the life தயவினால். that I'm going to still live, it is not because of my own effort, it's by the grace of God. Totally. அவர் இல்லாம நான் இல்ல. Without Him, I cannot live. அவர் மட்டும் என்னோட இல்லாவிட்டால் If He is not with me, என்னுடைய நிலை பரிதாபமாய் so போய்விடும். my situation would be a pitiful அதுதான் situation. கிருபை. That is the grace. அப்ப சிலுவையை பார்க்கும்போது When I look at that cross, அதை நான் பார்க்கிறேன். I am seeing it. பாருங்க எஸ்றா புத்தகத்துல நீங்க வாசிச்சு If you read பார்ப்பீங்க. in book of Ezra, 9ஆம் அதிகாரத்துல 8ஆம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும்போது if we read verse 8 and 9, வாசிப்போம் பாருங்க. let us all read. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும் இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் நாங்கள் எங்களுடைய தேவாலயத்தை எடுப்பித்து பாழாய் போனதை புதுப்பிக்கும்படிக்கு எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும்படிக்கு பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்கச் செய்தார். But now for a brief moment, grace has been shown to us from the Lord our God, who has left us a surviving remnant and has given us a peg, secure hold in His holy place, that our God may enlighten our eyes and give us a little reviving in our bondage. For we are slaves, yet our God has not abandoned us in our bondage, but has extended loving kindness to us before the kings of Persia, to revive us, to rebuild the house of our God, to repair the site of its ruins, and to give us a wall in Judah and Jerusalem. அந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. If you read the chapter, it is very marvelous thing. அந்த கிருபை எப்படி வேலை செய்கிறது என்பதை அது We could காண்பிக்கிறது. see how the grace is working. இன்றைக்கு கூட நம்முடைய கிருபையை நம்ம விசுவாசிப்போமானால் If you believe the grace, நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிருபை வேலை செய்யும். so even in our life, the grace will work. ஏன்னா அவருடைய கிருபை மேலானது. Because His grace is high and அதுக்கு முடிவு exalted. கிடையாது. There is no end to that. அது யார் எவருன்னு சொல்லி ஆள் பார்த்து வேலை செய்கிற So the கிருபை grace கிடையாது. will look at who this person is and it doesn't work like அது that. எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை உண்டு, வேலை செய்யும். No matter what kind of person that is, the grace will work in that person's life. மனிதர் ஒருவேளை நமக்கு லேபல் அடிச்சு நம்மளை ஒதுக்கி வைக்கலாம். So another man can put a label on us and put us to side. ஆனா இயேசு நமக்கு ஒருபோதும் நம்மை ஒதுக்கி தள்ளுகிறவரே அல்ல. But Lord Jesus Christ will never cast us to a side. இயேசு சொல்றார், என்னத்திலே வருகிற எவனையும் நான் புறம்பே I will தள்ளுகிறதில்லை. never cast a person who comes to me. யாராதான் சரி, Whoever it is, என்ன சூழ்நிலையில இருந்தாலும் no சரி, matter what circumstances they might be in, நாங்க நம்பி இயேசு வண்டையில வரலாம். we can trust Him and come into the presence of God. ஹalleluya. Hallelujah. மூன்றாவதாக சிலுவை எனக்கு எதை நினைப்பூட்டுகிறது? What is the third thing that reminds us when we look at the cross? என்னுடைய பாவத்துக்காக அவர் கொடுத்த அந்த பிராயச்சித்தத்தை அல்லது அந்த கட்டணத்தை எனக்கு நினைப்பூட்டுகிறது. The cross reminds us of the payment for the sin. அந்த விலைக்கிரயத்தை எனக்கு என்ன செய்கிறது? அது ஞாபகப்படுத்துகிறது. It is remind us of the cost or the price that Jesus Christ has paid for us. இயேசு எனக்கு என்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். God has paid the price. Jesus has paid the price and bought me. பணத்தை கொடுத்து வாங்கல. He didn't pay the money. பொருளை கொடுத்து வாங்கல. Not material things. தன்னை ஜீவனை கொடுத்து வாங்கி But He has இருக்கிறார். given His own life. இல்லையா? என்ன ஜீவனை கொடுத்து He has தன்னுடைய given சொந்த His ஜீவனை own கொடுத்து வாங்கி life இருக்கார். and bought me. தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி எனக்காக He என்னை shed வாங்கி His இருக்கிறார். own blood and bought me. இல்லையா? இப்ப பக்கத்துல ஆளை பார்த்து சொல்லுங்க, நீங்க விலை கொடுத்து Say வாங்கப்பட்டவர். to your neighbor, you bought with a price. நம்புறீங்களா? Do you believe that? விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that and have faith? எனக்காக இயேசு விலை கொடுத்திருக்கிறார். God has, Jesus Christ has paid the price for me.
ஒருவேளை மனுஷருக்கு முன்பதாக என்னை பார்க்கும்போது அவர் ஒருவேளை முட்டாளா பார்க்கலாம். So when a man looks at me, it may seem like a foolish ஒன்றும் உதவாதவனை person. போல பார்க்கலாம். They might look at this and not useful for anything. இயேசு என்னை விலையுயர்ந்தவனாக மாற்றி வைத்திருக்கிறார். So but God has made me as a priceless and precious person. சொந்த ரத்தத்தை எனக்காக சிந்தி He என்னுடைய has shed பாவங்களை his கழுவி own blood சுத்திகரித்து and cleansed me all my sin and தன்னுடைய sanctified பிள்ளையாக me. என்னை மாற்றி வைத்திருக்கிறார். He has brought me as a child of his. நான் சாதாரணமானவன் கிடையாது. I'm not an ordinary man. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் சாதாரணமானவன் Say அல்ல. to your neighbor, I'm not an ordinary man. நான் ரத்தத்தால கழுவப்பட்டவன். I've been cleansed by his own blood. இல்லையா? இயேசுவினால மீட்கப்பட்டவன். I've been redeemed by Jesus Christ. ஹalleluya. Hallelujah. நான் இயேசுவுக்கு சொந்தமானவன். I belong to Jesus Christ. யாரும் அவர் கரத்திலிருந்து என்னை என்ன செய்ய முடியாது, பறிக்கவே முடியாது. No one can snatch me away from the hands of Jesus Christ. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தைரியமா சொல்றாரு. That's why Apostle Paul boldly says this. இந்த பூமியில நடக்கிற எந்த காரியங்களானாலும், நிகழ்காரியங்களா இருக்கலாம், வருங்காரியங்களா இருக்கலாம், உயர்வா இருக்கலாம், தாழ்வா இருக்கலாம், எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செய்யாது, என்ன He பிரிக்கவே says முடியாது. whatever things might be, whether it's angels or principalities or life or death, or it could be anything of this world or of the present or the future, but nothing can separate me Yes, from the love of nothing Jesus can, Christ. nothing can separate can me. separate me from the love of எதுவும் Jesus என்னை Christ. பிரிக்காது. Nothing can separate me. பாருங்க எவ்வளவு பெரிய தைரியமான ஒரு அறிக்கை What a பாருங்க. bold statement that Apostle Paul is saying. பிசாசு நம்மட்ட வந்து சொல்லுவான், The enemy, the devil will come and say to you. ஆண்டவர் உங்க கூட இருந்து அப்படி எல்லாம் நடக்குமா? So if Jesus is with you, all these things will take place. இவ்வளவு வேதனை உனக்கு, பிரச்சனை பாரு, கண்ணீர் பாரு. See the pain, the tears, how much struggles you are facing. அவனை பார்த்து அப்படி வந்து சொல்லும் போதே பாட்டு பாட ஆரம்பிச்சிடான். So when he comes and he starts singing. பாடுறது நல்லது பாருங்க. See, it is good to sing, you see. இன்னைக்கு கூட நம்ம பாடின பாட்டு எல்லாம் இயேசுவின் ரத்தம், சிலுவையில இயேசு என்ன செய்தார் என்பதை குறித்து பாடு. So all the songs we sang, what blood of Jesus is what Jesus Christ done on the cross for us. பல நேரங்களில் நம்முடைய பாட்டு என்ன, அங்கே எங்கேயோ வாழ்ந்தேன், எங்கேயோ இருந்தேன், But எங்கேயோ many இருந்தேன் times அப்படி our தான் songs are like, oh, I lived that kind of life. I lived there. அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன். I was like that. நம்முடைய சோகத்தையே பாடிக்கிட்டு We இருக்கோம். always sing all our sadness and grief and sorrow. சோகத்தை வேகமா பாடினா அது வெற்றியின் பாடல்னுவாங்க. So they think if you sing the sorrowful song in a high pitch, high tune, they think that you're singing a victorious song. அதே ஸ்லோவா பாடினா அது வர்ஷிப் சாங்னு நினைச்சு. So when you slowly sing the song, they think it's a victorious song. சோகத்தை வேகமா பாடுவோம், ஸ்லோவாவும் பாடுவோம். The song of grief or sadness, we can sing it loud or we could sing ஆனா it in a low pitch or வார்த்தையை high பாடணும், pitch. சத்தியத்தை பேசணும். But we need to sing the word and we need to preach சத்தியத்தை the பாடணும். truth. We need to sing the truth. பிசாசு நமக்கு எதிரா வரும்போது When devil comes against us, அவனை பார்த்து நம்ம என்ன பாடணும்? so what we need to sing against him? இல்லையா, நான் பாடுற பாட்டு at the cross தெரியுமா உங்களுக்கு? So do you remember that song I normally sing, at the cross? பாடலாமா இருக்கா? Shall we all சேர்ந்து sing that பாடலாமா? song? வாங்க பாப்போம், யாராவது கீஸுக்கு வாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் அந்த பாட்டு? How many of you know that song? சரி, ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கிறீங்க, கொஞ்சம் எழும்பிட்டு உட்காருங்க. So for a long time you have been seated, please rise up and let us sing என்னோட கூட together. வந்து சேர்ந்து பாடுங்க பாப்போம். So sing along with me this song. பிசாசு நம்மகிட்ட வரும்போது இந்த பாட்டை அவனுக்கு பாடணும். So when devil comes against us, we need to sing this song. இல்லையா? சிலுவை அண்டையில் நான் நம்பி வந்து நிற்கையில், இல்லையா, I came ஒரு near the சிலுவையிட்ட cross. ஒரு At the நம்பிக்கையோட நான் cross. வந்தேன். I came with a belief to the cross. எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி நம்ப வந்தேன். I believe that I will receive deliverance at the cross. சரி பாடுவோமா? Shall we all sing this? At the cross, where I first saw the light, and my burden of my heart rolled away. It was there by faith I received my sight, and now I am happy all the day. At the cross, where I first saw the light, and my burden of my heart rolled away. It was there by faith I received my sight, and now I am happy all the day. சிலுவை அண்டையில் பாருங்க பார்க்கலாம். சிலுவை நம்பி வந்து நிற்கையில் பாவப்பாரம் நீங்கி வாழ்வடைந்தே. எந்த நேரம் எனதுள்ளத்திலே பேரானந்தம் பொங்கிப்பா
சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவம் பாரம் நீங்கி வாழ்வடைந்தே எந்த நேரம் என உள்ளத்திலே பேரானந்தம். ஆமென். ஹalleluya. Amen. கரங்களை தட்டி Hallelujah. தேவனை Let us மகிமைப்படுத்துவோம். clap our hands and glorify our God. ஆமென். Amen. தயவு செய்து உட்காருங்க. Please be seated. பக்கத்துல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் தட்டி சொல்லுங்க. Tap on your neighbor. பாடு மகளே பாடுன்னு சொல்லுங்க. Sing, daughter, sing. பாடு மகனே பாடுன்னு சொல்லுங்க. Sing, daughter, sing. Sing, daughter, sing. ஆமென். Amen. பிசாசு நம்ம சோதிக்க வருவான். When devil come to tempt us, அவனை பார்த்து பாடணும். you need to sing against him. ஏன் சோக Sing to கதையை கேளு தாய் குலமேன்னு இல்ல, இயேசு எனக்கு என்ன செய்தார்னு பாடணும். You need to say that what Jesus Christ have done for you. நிறைய பாட்டு அப்படிதான் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே வந்துருச்சு, நிறைய So பாட்டு. many songs like that comes into this world. என் இதயம் யாருக்கு தெரியும்? Who knows my heart? பாட்டு பாருங்க, கிறிஸ்தவ பாட்டு. It is a Christian song. என் வேதனை யாருக்கு புரியும்? Who knows my என் pain, தனிமை, என் சோகம். my loneliness, my விசுவாசிகள் பாடுறாங்க. isolation? You need to sing a song of faith. பாட்டுகளை தேர்ந்தெடுத்து பாடணும். You need to choose the song and நாம் sing. பாடுற பாட்டுல இயேசு மகிமைப்படும். So the song we sing, that Jesus Christ should be glorified in that songs. இயேசு என்ன செய்தார் என்பதற்கு நன்றி செலுத்துற பாடலா இருக்கும். It should be a song that gives thanks to the Lord for அவர் what He has எப்படிப்பட்டவர் done. என்பதை குறித்து நாம் பாடணும். I need to sing song how our Lord Jesus Christ பிசாசை is. பார்த்து சொல்லணும், நீ முட்டாள்னு We சொல்லணும். need to say to the devil, you are a fool. நீ எவ்வளவுதான் எனக்கு செய்தாலும் இயேசு No எனக்கு matter செய்ததை மறக்கவே how much முடியாது. you could do, there's nothing compared to what Jesus Christ has ஆகவே done இந்த for me. சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் That's why when we see the cross, இயேசு எனக்காக கொடுத்த விலைக்கிரயத்தை பார்க்கிறேன். so we need to start looking at the price and the cost that He has paid for us. நான்காவது என்ன சிலுவையை பார்க்கும்போது நான் என்ன நினைவு So கூறுகிறேன்? what we get reminded of when we see the cross, அவருடைய fourthly, மன்னிப்பை நினைவு கூறுகிறேன். it reminds me of His forgiveness. அவருடைய மன்னிப்பு It is forgiveness of His. இல்ல, இன்னைக்கு பாருங்க இந்த உலகத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க ஐ forgive youனுவாங்க. So in this world, many people will say, I forgive you. இன்னைக்கு இந்த சாரின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு பாருங்க. See, one word called sorry came out into this அந்த world. சாரிக்கு அர்த்தமே கிடையாது. They don't even know the meaning of the sorry. அது சும்மாலே தமிழ் சாரி மாதிரியா இருந்துச்சு. So it's like a Tamil meaning of sorry. சொரிஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் நாங்கல்ல. So it's like you scratch yourself. அதுக்கு அர்த்தமே இல்லாம போச்சு. They don't even know the meaning of that. அந்த காலத்துல சாரி அப்படின்னு சொன்னா In those days, if you say sorry, அதுக்கு ஒரு அர்த்தம் இருந்தது. there is a meaning for that. உண்மையிலேயே நான் தப்பு பண்ணிட்டேன், உங்களை துக்கப்படுத்திட்டேன், தயவு செய்து மன்னிச்சு. Truly, I have committed a sin or mistake. Kindly forgive me. உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன், உங்களுக்கு இடையூறா இருந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க. So I hurted you. I was being a stumble to you. Please forgive me. இன்னைக்கு ரோட்ல போறோம், ஒரு ஆள் இடிக்குது, நம்மளை பார்த்துட்டு இடிச்சிட்டு போய்கிட்டே இருக்குது. So nowadays we see on a street a person might just push me away and then they'll just go away from there. சாரின்னு ஒரு They don't வார்த்தை even say கிடையாது. the word sorry. அந்த மாதிரி காலத்துல தான் நம்ம வாழ்ந்து That கொண்டு வரோம். type of time we are living in. நிறைய பேர் நம்ம பார்த்து மன்னிக்கிறேன்னு சொல்லுவாங்க, So many people will say, I forgive you, ஆனா மறக்கவே மாட்டாங்க. but they'll never forget what you have done. புத்தகத்துல கடைசியில எழுதி வச்சிருப்பாங்க, இத்தனாவது மாசம் இத்தனாவது வருஷம் இவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தார் அப்படி. At the end or the last page of their book, they'll write it down. This day, this time, they have done this to me. இல்லையா? மறக்கவே மாட்டாங்க. They'll never forget that. ஒருத்தர் சொன்னா நீங்க கல்யாணம் கட்டுனா அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு டைரியே தேவையில்லைன்னு. One person said, if you go married, you don't need a diary after that. புருஷன்மாருக்கு சொல்றாரு அவர். Oh, he's saying to the husbands. ஏன்னா எல்லாத்தையும் மனைவி ஞாபகப்படுத்துவாங்க அப்படி. Because he was saying that the wife will remind of all your past. சரி, நான் ஒரு வேடிக்கையை சொல்றேன். So I'm just saying that. சில நேரங்கள் வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. That's how our lives are sometimes. எல்லாத்தையும் குறித்து வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது 1970ல நீ இப்படி பண்ணுன. So we make everything and note it down, and when a problem comes, you will say, in 1970 you did this in my life. 2000ல நீ இப்படி பண்ணுன. In 2000 you did this. கோவிட் டைம்ல நீ இப்படி In நடந்துக்கிட்ட. COVID time you have behaved this way. எல்லாத்தையும் கிளியரா நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. They clearly note that down. ஒரு சில சிரிக்கிறத பார்த்தா உண்மை போல தான் தெரியும். So some people are smiling. I think it might be true. இல்லையா? அப்படிதான் நம்ம உலக பிரகாரமான மன்னிப்பு. This is what the worldly kind of forgiveness ஆனா is. சிலுவையை பார்க்கும்போது But when we see the cross,
அவர் என்னை மன்னித்திருக்கிறார், அந்த மன்னிப்பு நிரந்தரமானது என்பதை நான் பார்க்கிறேன். I could see that God has forgiven me and that forgiveness is permanent. இல்லையா? பாருங்க 1 யோவான் 1:9 வாசிக்கிறோம். In 1 John 1:9 we read, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். if we confess our sins, he is faithful and just to forgive all our sin and cleanse us from all our unrighteousness. இல்லையா? அதுதான் நம்முடைய ஆண்டவர். That is our God. பாருங்க, நம்முடைய பாவங்களை அவரால நினைக்க முடியாம இல்ல. See, if God chose to remind of our sin, he can. அவருக்கு ஒரு ஞாபக மறதி கிடையாது அவருக்கு. He doesn't have don't think that he cannot remember. அவருக்கு ஞாபக மறதினால நம்முடைய பாவங்களை எல்லாம் மறந்துட்டார் அப்படின்னு இல்ல. It's not that he doesn't have a forgetfulness that he will not remember our mistakes and sins. அவர் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார். But he made a decision. என்ன? What is that decision? ஆண்டவர் சொல்றார், அவருடைய பாவங்களை நான் நினையாமல் இருப்பேன்னு சொல்றார். God says, I will not remember your sins anymore. அதுதான் அவர் நம்மை குறித்து அவர் கொண்டு இருக்கிற தீர்மானம். That is a decision he made for us. அது மட்டும் இல்ல, இன்னொரு இடத்துல வசனத்துல ஆண்டவர் In சொல்லுகிறார், another place he says, என்னுடைய சமூகத்துக்கு அதாவது கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் என் சமூகத்திலிருந்து உன்னுடைய பாவங்களை நினைச்சிட்டேன், விலக்கிட்டேன்னு சொல்றார். how far east from the west I have removed your sins in my presence. இன்னொரு இடத்துல சொல்கிறார், In another place, உன்னுடைய பாவங்களை நான் சமுத்திரத்தின் ஆழத்துல நான் போட்டிருக்கிறேன். so I have thrown all your sin in the deep end of the seas. இல்லையா? இன்னொரு இடத்துல சொல்கிறார், உன்னுடைய பாவங்களை நினையாமல் இரு. In another place he says, I will remember no more of your sin. அப்ப சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் அவர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த மன்னிப்பை நினைவு கூறுகிறார். So whenever I look at the cross and see it, I remember the forgiveness. இன்னைக்கு ஆண்டவரை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு பயம் ஏற்படுகிறது. அது என்ன பயம்? அடிச்சு போடுவார்ன்ற பயம் கிடையாது. So I get a small fear when I look at the cross. இல்லையா? When I look at him, அடிச்சு போடுவார், நொறுக்கி போடுவார் அப்படின்ற பயம் it's கிடையாது. not the fear that he's going to beat me up, he's going to strike me. ஐயோ, அவருடைய உள்ளத்தை நான் துக்கப்படுத்திட கூடாது. So I was thinking that I should not grieve his heart. என்ன அவ்வளவு என்ன நேசிக்கிறார். That's how much he loves me. அவ்வளவா என்ன நேசிக்கிறார். Because that's how much he loves me. ஏன்னா என்ன நேசித்ததுனால தான் Because he loved me, that's why he gave his life. ஆகவே அவரை for us. பார்க்கும்போது எனக்கு ஒரு பயம். So அவரை when I look துக்கப்படுத்தி at him, விடக்கூடாது. I get a small fear that I should not grieve him. அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த எண்ணத்தை நமக்குள்ள தருகிறார். So that kind of thought or feeling, the Holy பாருங்க, Spirit of பரிசுத்த God will place in ஆவியானவர் our heart. பரிசுத்த ஆவியானவர் தேவன் நமக்கு தந்ததின் நோக்கம் என்ன? What is the purpose for God to give the Holy Spirit of நம்மை God to us? பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துவது. Because he will guide and lead us through the holiness. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய பண்ணுவதற்கு. He will make us to be obedient to the word of God. எது சரி தவறு என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். The Holy Spirit of God will convict what is wrong and he will say what is right and wrong. அப்ப எந்த ஒரு சின்ன விஷயத்திலும் நம்ம கர்த்தரை துக்கப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. So we should not be seen to grieve God even in a small things. அதே நேரத்திலே அவர் நம்மை மன்னிக்கிறவராகவும் இருக்கிறார். At the same time, he is a God who forgives us. பாருங்க, 1 யோவான் 9:1 வசனம் வந்து யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. So who this 1 John 1:9 being said to is said to the believers. நம்ம எல்லாரும் பலவீனர்கள். So we all are weak. இல்லையா? பல நேரங்களில் நம்ம அறியாமல் சில தவறுகளை செய்கிறது உண்டு. So unknowingly we just commit some mistakes. நான் சொல்றேன், அதாவது தவறு செய்தா கூட பரவாயில்லை. So I normally say even if you committed a mistake it doesn't matter. ஆனா பிசாசு உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எழும்பி ஆண்டவரோட ஒப்புரவாயிரு. But before the devil sees you, get up and go into the presence of God. ஏன்னா பிசாசு பார்த்துட்டானா உங்களை துன்புறுத்த ஆரம்பிச்சிடும். If devil looked at that, then he will start to persecute you. வாழ்க்கையே துக்கமா மாறிடும். Your whole life will turn to be a sorrowful life. பிசாசு உங்களை பார்த்து நீ குற்றவாளி என்று சொல்வதற்கு முன்பதாக, Before the devil look at you and say you are a criminal or a sinner, ஆண்டவரே என்னை மன்னியும், ஒரு விஷயம் என்னை ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரியும்னு சொல்லி ஆண்டவரோட சரணடைஞ்சிருங்க. but surrender to the God's presence, say Lord cleanse me and sanctify me. இனி அந்த சூழ்நிலையில போகாமல் இருப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். God will help you not to go through that situation again. அதுதான் கிருபை. That is grace. அதுதான் அன்பு. That is love. அதுதான் தயவு. That is mercy and favor. பாருங்க, மறுபடியும் வாசிக்கிற புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். I want to read that again in Lamentations 3:22. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. It is because of Lord's loving kindness that we are not consumed, because of his compassion never fails. அப்ப இன்னைக்கு நானும் நீங்களும் ஜீவனோடு இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் என்ன? அவருடைய கிருபை. What is the reason you and me are still alive is because of God's grace. அவருடைய இரக்கம்.
Because his compassion அவருடைய and favor, மனதுருக்கம். his loving kindness. அப்ப இந்த பூமியில எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். So he has completed everything for us in this world. எனக்கு கொடுக்க வேண்டிய விலையை அவர் கொடுத்துட்டார். He has paid the cost and the price that we should pay. நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டார். He was beaten and crushed in the place that I should have been beaten and crushed. பரலோகத்துக்கு செல்வதற்கு வழியை அவர் ஆயத்தம் He பண்ணிட்டார். made the way and prepared the way to go to heaven. இன்றைக்கு நான் தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அடையாளத்தை உரிமை எனக்கு கொடுத்திருக்கிறார். God has given the right and identity that I am the child of God. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல நான் வரும்போது Whenever we come into the ஒரு presence அந்நியனை of போல God, வருவது கிடையாது. I don't need to come as a foreigner or a stranger to the அவருடைய presence of பிள்ளையான God. தேவனுடைய சமூகத்துல I can வருகிறேன். come boldly as a child of God in the presence of ஏன்னா His. அந்த நிச்சயத்தை அவர் சிலுவையில் எனக்கு தந்திருக்கிறார். Because God has given that assurance at that cross for me. ஹalleluya. Hallelujah. கண்களை மூடி ஒரு விஷயம் நாங்க ஜெபம் பண்ணுவோம். Let us all close our eyes and pray. இயேசு சிலுவையிலே சொன்னார். Jesus Christ sat on the cross. தன்னுடைய ஆவியை பிதாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற வேளையிலே He said, I commit my spirit into thy hands. அதுக்கு முன்பதாக அவர் சொன்னார், நான் Before that he எல்லாவற்றையும் said- செய்து முடித்து விட்டேன், he எல்லாம் said- முடிந்ததுன்னு சொன்னார். He says, it is finished. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does that mean? இந்த மனித குலத்தின் ரட்சிப்புக்காக அவர் செய்ய வேண்டிய அத்தனையையும் செய்து முடித்து விட்டார். For the salvation of the entire humankind, he has completed it and finished it. And என்னவெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்து முடிச்சிட்டார். whatever he need to do for the salvation, he has completed it for us. நான் செய்ய வேண்டியது என்ன? The thing that I need to do is, அதை ஏற்றுக்கொள்வதுதான். I just need to accept that. அவர் பெற்று தந்த விடுதலையை, ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை நான் ஏற்றுக்கொள்ளணும். I need to accept the salvation, the peace and the blessing that he has brought it for me. நான் ஒண்ணும் வேற ஒண்ணும் செய்ய வேண்டிய அவசியம் I கிடையாது. don't need to do anything else. நான் சிலுவையில போய் சிலுவையை சுமக்க வேண்டிய அவசியம் I கிடையாது. don't need to go and carry the cross. அவர் செய்ததுக்காக நன்றி செலுத்தினா போதும். I just need to thank God for what he has done for me. அது மட்டும் இல்ல, என்னுடைய இருதயத்தை திறந்து கொடுத்த ஆண்டவரே, நீர் என்னுடைய உள்ளத்துக்குள்ள வாரும்னு சொல்லு. Not only that, we have to open our hearts and say, Lord, come into my heart. இந்த காலை வேளையிலும் கூட Even in this morning, உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நான் தர I'm விரும்புறேன். giving you an opportunity. இதுவரையில நீங்க உங்க வாழ்க்கையில இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்காத ஒரு நபராக நீங்க வாழ்ந்திருக்கலாம். If you have not given a first place for Jesus Christ and நீங்க lived a life, ஒருவேளை கிறிஸ்தவரா இருக்கலாம் அல்லது கிறிஸ்தவ பின்னணி you might be இல்லாதவரா a இருக்கலாம். Christian or you might be from a non-Christian background, இயேசு உங்களுடைய வாழ்க்கையில இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். or you might live a life without Jesus Christ in your life. இன்றைக்கு இயேசுவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை திறந்து கொடுங்க. But just open your life for Jesus Christ உங்களுடைய to enter. இருதயத்தின் கதவுகளை திறந்து கொடுத்து Open இயேசுவே the doors என்னுடைய of உள்ளத்துல your வாருன்னு heart சொல்லுங்க. and say, Lord Jesus Christ, come into my heart. இன்று முதல் நீர் என்னுடைய வாழ்க்கையில அரசாட்சி செய்யணும். From now on, you rule my heart. ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்யும். You rule and reign in my heart. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. Just say it to Lord Jesus Christ. இன்றைக்கு அவர் உங்களுடைய உள்ளத்துல பிரவேசிக்க, வாழ்க்கையில பிரவேசிக்க அவர் ஆயத்தமாக He is இருக்கிறார். ready to enter into your life and your heart. உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் ஆயத்தமாக He இருக்கிறார். is ready to turn your life to be a useful life. எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை காணப்படலாம். You might see in a place where you've been cast aside by so many people. ஆனா ஒண்ணு மாத்திரம் நம்புங்க, இயேசு யாரையும் ஒதுக்குறதே கிடையாது. But one thing you need to believe, Lord Jesus Christ never cast anyone to side. என்னிடத்திலே வருகிற எவனையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. Whoever comes to him, he will never cast aside anyone. இந்த காலையில நம்பிக்கையோட அவருடைய சமூகத்துல நீங்க Let us come with the confidence and trust and belief in the ஹalleluya. presence of God. எல்லார் கண்களை Hallelujah. மூடி இருக்கிற வேளையில While everyone's eyes are being closed, யாராவது முதன்முறையாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்க இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க விரும்புறேன். if you for the very first time want to surrender your life to Lord Jesus Christ, எல்லார் கண்களை மூடி இருக்கும்போது while உங்களுடைய கரத்தை every மாத்திரம் eyes உயர்த்தி being காட்டும்படி closed, just விரும்புகிறேன். lift your hands. உங்களுக்காக நான் ஜெபிக்க I பிரியப்படுறேன். would love to pray for you. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க விரும்புறேன். If you want to surrender your lives to Lord Jesus Christ, யாரும் கண்களை திறந்து பார்க்க வேண்டாம். do not look around or open your eyes. Thank you Jesus. Hallelujah. Thank you, Lord. Thank you, Father. Thank you Lord. Thank you, Father. Thank you Father. Lord, thank you, Master. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Praise you, Jesus. Hallelujah. Praises to you, Father. நாம் ஜெபம் செய்வோம். Let us all pray. அன்பின் பரலோக பிதாவே, Our loving Heavenly Father, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
We thank you for your Son, Lord Jesus Christ. எங்களுக்காக அவரை சிலுவைக்கு அனுப்பினதுக்காக நன்றி. Thank you for sending him to the cross for us, Father. எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாய் சுமந்து கொண்டு எங்களுக்காக எங்களுடைய இடத்தை எடுத்துக்கொண்டு அவர் மரித்ததுக்காக நன்றி. Thank you for Lord Jesus Christ who carried all our sin and taken our place for us, and we thank you, Father. அந்த கல்வாரி சிலுவையின் மூலமாக பெற்று தந்த எல்லா கிருபைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you for all the grace and blessing we received through the cross, Father God. மன்னிப்புக்காக, Thank you for the forgiveness, Lord. ஆண்டவரே அந்த அன்புக்காக நாங்கள் Thank you for the நன்றி love. We thank you, Father. செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளில் கூட சுவாமி, Even in this day, Father. ஆண்டவரே இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Oh Lord, I pray for each and everyone in this place, Lord. ஆண்டவரே அந்த சிலுவையின் வெற்றி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படட்டும். Let that victory of that cross be seen in everyone's life, Father ஒவ்வொருவர் God. அதை அனுபவிக்கட்டும். Let them experience that victory in their lives, Father எந்த God. விதத்திலும் சத்துரு அவர்களை மேற்கொள்ளாதபடி காத்துக்கொள்வீர். Let not the devil, the enemy, prevail or overcome them, Father God. உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் We கொடுக்கிறோம். commit them into thy hands, Father. வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். Let us live a victorious life, Lord. உம்முடைய நாமத்தை மையப்படுத்துவீர். We glorify your name on high, Father. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் In பிதா. the name of Jesus we ask, Father. ஆமென். Amen. ஆமென். ஆமென். அன்பின் பிதாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Loving Father, we thank you, Lord. ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for this wonderful day. 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த நாளை நீ தேர்ந்தெடுத்து எங்களுக்காய் சிலுவையிலே மரித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, we thank you that He chose this day 2000 years ago and died for us on the cross of God. உம்முடைய சிலுவையிலே நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்தீர்கள். Lord, you finished everything under the cross, O Lord. ஆண்டவரே நாங்கள் வேற ஒண்ணும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. There's nothing we can able to do or we should do, O Lord. உம்மை நம்பினால் உம்மை விசுவாசித்தால் மாத்திரம் தாராளமாய் போதும். Lord, what is enough is that just to believe you and trust in you, Lord God. ஆண்டவரே இந்த நாளில் கூட இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. Lord, today I pray that you bless each and every one in this place, O God. நாளில் கூட சுவாமி உமக்காய் காணிக்கை செலுத்தின ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க. Lord, even today I pray for the hands which give the offering to you. I pray for that you bless each and hands, O Lord. ஆண்டவரே தேவைகளுக்கு மத்தியிலே குறைவுகளுக்கு மத்தியிலே கொடுத்திருக்கிறார். Lord, they given in the midst of the needs and shortage, O Lord. அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். Let the needs shall be met, O Lord. அவருடைய குறைவுகள் நிறைவாகட்டும். All the shortage shall be filled, O Lord. நல்ல வேலைகள் கிடைக்கட்டும். Let them get good jobs. அவருடைய வியாபாரங்களில் நல்ல விருத்தி உண்டாகட்டும். Let them increase in their business. ஆண்டவரே நல்ல எதிர்காலம் உண்டாகட்டும். Let there be a good future for them, நல்ல O Lord. விசாக்கள் கிடைக்கட்டும். Let them get good visas. ஆண்டவரே என்னென்ன காரியங்களுக்கு அவருடைய இதயத்தில் வேண்டுதல் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் அருளி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, whatever the request they pray in the heart, I pray that you please give them the request to be answered, O God. ஆண்டவரே சத்துரு கொண்டு வருகிற எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறித்து போடுகிறோம். Lord, every hindrance which the enemy brings, we break it in the name of Jesus. சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. Let the enemy be put in shame, O Lord. இனிமேலும் உம்முடைய பிள்ளைகளை தொந்தரவு செய்யாதபடி அவர்களை வேலியடைத்து காத்துறணும். Lord, let the enemy not trouble your children anymore. Put a valley around them and surround them, O Lord God. ஆண்டவர் நீ சொன்ன சத்துருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்னீர். Lord, you said resist the devil and then he will flee from you, as said. ஆண்டவரே இந்த நாட்களை எதிர்த்து நிற்கிறவர்களாய் எங்களை மாற்றும். Lord, help us to, Lord, resist the devil in these days, O God. ஏனென்றால் நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீர். Reason because you finish everything for us, O Lord. எந்த விதத்திலும் சத்துரு எங்களை ஏமாற்றவே முடியாது. No way the enemy can able to cheat us, O Lord. ஆகவே சுவாமி நாங்கள் எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு Lord, உதவி in this way help us to resist the devil, O Lord. அவருடைய வார்த்தை என்கிற பட்டயத்தை கரத்திலே எடுத்துக்கொள்ள ஏந்திக்கொள்ள எங்களுக்கு உதவி செய். Lord, help us to, Lord, hold on and to take the sword of the word in our hand, O Lord God. ஆண்டவரே சத்துருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய எங்களுக்கு பலம் தாருங்க. Help us to fight back the enemy, O Lord. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we submit it to your hands. இந்த நாட்களில் நடைபெற போகிற விசேஷித்த கூட்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we submit each and every special events and meetings into your hands, O Lord God. பிரயாணப்பட்டு வருகிற தேவ ஊழியர்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். Also we commit to the each and every man of God, the ministers who are coming in midst of God. ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும் சுகபத்திரமாய் எங்கள் மத்தியிலே கொண்டு வந்தீர். Lord, I pray that you bless them and Lord, bring them safely and into this place, O Lord. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். We submit it to your hands, O God. இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. In the good name of our Lord Jesus Christ, we ask of a good Father. ஆமென். Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் May the grace of the Lord Jesus Christ, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் the love of the Father, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் the fellowship, communion, joy and peace of the Holy Spirit, இப்பொழுதும் எப்பொழுதுமாக now and forever, கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டுமாக until the Lord Christ coming, நம்முடையவர் கூட நீடித்து நிலைத்திருக்க கடவுள். will remain with us forever and ever. ஆமென். நாம் Amen. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். Let us all say it together. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அப்பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் உரத்த சத்தமாய் சொன்னார்கள்,
ஆமென் ஆமென் ஆமென். ஒரு விஷயம் சேர்ந்து பாட போகிறோம். மறந்துட வேண்டாம். நாளை மறுநாள் நடைபெறுகிற கூட்டங்கள் எல்லாவற்றையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். So please do